எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் கண்கத்தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸை பார்த்துருவோம். அதை தொடர்ந்து முக்கியமான கேள்விகள் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு கீழே அவங்க இவிகோவை கொண்டு வருவாங்க. இட்டாலியன் ட்ரக் மேக்கர் இவிகோவை அவங்க அக்யர் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது சம்பந்தமான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப இட்டாலியன் கவர்மெண்ட் வந்து இவிகோவுக்கு நீங்க டாடா மோட்டார்ஸ் கிட்ட கம்பெனியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டீல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா $4.36 பில்லியன். ஸோ இவிகோடைய மார்க்கெட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் அவங்களோட பிஸ்னஸ் வந்து யூரோப் தாங்க. 74% ஆஃப் இவிகோஸ் ரெவன்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா யூரோப்ல இருந்து தான் வருது. அடுத்து ஏடபிள்யூ அக்ரி பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோடைய ப்ரமோட்டர்ஸ் அதாவது லென்ஸ் பிடி லிமிடெட் கிட்ட ஒரு 44% ஸ்டேக் இருக்குங்க. ஸோ கம்பெனி வந்து ஃபர்தரா ஒரு 20% ஸ்டேக்கை எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பிளான் படி கரெக்டாக நடந்தது அப்படின்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் அப்படின்றது 64% கூடும். அடுத்து இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் 31, 2025 முடிஞ்ச வாரத்தில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஒரு $5.6 பில்லியன் குறைஞ்சிருக்குங்க. $689.73 பில்லியன் இருக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா $704.35 பில்லியன் இருந்ததுங்க போன வருஷம் 2024 செப்டம்பர்ல. அடுத்து ஒரு சில நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஎஸ் வந்து அக்ரெசிவா அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு மெடி அசிஸ்ட் ஹெல்த் எடுத்துக்கிட்டோம்னா 37 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. நம்ம வேல்யூவேஷனோட அதிகம் தான். பட் எஃப்ஐஎஸோட ஸ்டேக் வந்து லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 13.89% வந்து செப்டம்பர் குவார்டர் முடிவில் 23% கூட்டிருக்குங்க. பட் ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க மெடி அசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பைசாலோ டிஜிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஎஸ் 8.08% இருந்து செப்டம்பர் 2025 முடிவில் 20.89% கூட்டிருக்காங்க. பைசாலோ டிஜிட்டல் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 15 டைம்ஸ் இருந்தாலும் ப்ரமோட்டர் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்று நவம்பர் 7, 2025 எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு எஃப்ஐஎஸ் ஸ்ட்ராங்கா நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு 4,581 crores worth ஆஃப் ஷேர்ஸ் நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நேற்று பயங்கரமா கீழே இறங்கி பிளாட்டா க்ளோஸ் ஆச்சுங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டிகிள் கூட வந்துருக்குதுங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஸ்மால் கேப்ல நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது கடன் இல்லாத ஸ்மால் கேப்பை பார்த்து தேடி பிடிக்கிறாங்க எஃப்ஐஎஸ் அப்படின்னு கூட ஒரு ஆர்டிகிள் படிச்சேன் ரீசெண்டா. ஸோ நம்ம திருப்பி வற்புறுத்திக்கிட்டே இருப்போம் கடன் இல்லாத நிறுவனங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அட்வான்டேஜ் தான். அடுத்து பிரதீப் பாஸ்பேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட போர்டு வந்து 2 முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 2,450 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்க. எதுக்கு அப்படின்னா இன்டகிரேட்டட் கிரானுலேஷன் பிளான்ட் செட்டப் பண்றதுக்கு அவங்களுடைய பாரதீப் சைட்ல. அதே மாதிரி ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய மங்களூர் பிளான்ட்லங்க பாஸ்பரஸ் அண்ட் சல்பரிக் ஆசிட் பிளான்ட் மங்களூர். அதுல ஒரு 1,150 crores இன்வெஸ்ட் பண்றதுக்காக போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நல்ல நம்பர்ஸ் காட்டிருக்காங்க. ரெவன்யூ வந்து ஒரு 49% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. தென் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 34% ஏறி இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி ரீசெண்டா மர்ஜ் பண்ணாங்க மங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கூட. அதனால ரெவன்யூ இவ்வளவு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 17 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் டெட் டு ஈக்விட்டி 1க்கு மேல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நான் நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் பெரும்பாலும் ஃபெர்டிலைசர்ஸை நான் கன்சிடர் பண்றது இல்ல. நிறைய கேள்விகள் வந்தது, அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து ட்ரெண்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல முக்கியமான மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ரீட்டைல் நெட்வொர்க் அப்படின்றது இந்தியாவில் 1000 கிராஸ் பண்ணியிருக்குங்க. அதாவது அவங்களுடைய ரீட்டைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னா நோட்டபிள் ஃபார்மேட்ஸ் வந்து வெஸ்ட் சைட் தென் ஜூடியோ. அது போக 2 ஃபார்மேட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பிரெண்ட் டோஸ்ட், இன்னொன்று வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Q2 பொறுத்த வரைக்கும் 13 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் 40 ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா 261 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ், தென் 806 ஜூடியோ ஸ்டோர்ஸ். இதுல 3 வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்குங்க. தென் கம்பெனியோட Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 16% பக்கமா ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 11.34% தான் ஏறி இருக்கு. ஸோ கம்பெனிக்கு நல்ல வேல்யூவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹையர் வேல்யூவேஷன்ஸ் இருக்குங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கம்பெனி ப்ராஃபிட் காட்டல அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஹிண்டால்கோவுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 21% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 13.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நம்ம சமீபத்தில் யூஎஸ் சப்சிடரி அதாவது நோவலிஸ் அப்படின்ற ஒரு சப்சிடரியில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பாதிச்ச மாதிரி தெரியலங்க. ஷிப்மெண்ட்ஸ் ஃப்ரம் நோவலிஸ் அப்படின்றது பிளாட்டா இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸை கம்பேர் பண்றப்ப. தென் அலுமினியம் அண்ட் காப்பர் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜா 10%ல க்ரோ ஆயிருக்காங்க இந்தியாவில்.
அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்குங்க. அதாவது 130.3 கோடியிலேருந்து 260 கோடியா ஆயிருக்கு. ரெவன்யூ ஒரு 30% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா கோல்ட் ஜுவல்லரி செக்மெண்ட் வந்து 27% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு ரெவன்யூ. தென் நியூ கஸ்டமர் எடிஷன் அப்படின்னா 38% ஏறி இருக்கு. Q2 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல கல்யாண் ஸ்டோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 300 கல்யாண் ஸ்டோர்ஸ் இருக்குங்க. இதுல 174 வந்து FOCO. FOCOன்னா ஃப்ரான்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டர். தென் கேண்டில் ஸ்டோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 96 ஸ்டோர்ஸ் இருக்குங்க. அதுல 54 வந்து FOCO. இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிடில் ஈஸ்ட்ல 38, தென் யூஎஸ்ஏல 2 ஸ்டோர் இருக்கு. ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸோட திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா அடிஷ்னலா FOCOல இன்னொரு 89 ஸ்டோர்ஸ் நாங்க ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் FIIs அவங்களோட ஸ்டேக்கு குறைச்சிருக்காங்க, DIIs ஸ்டேக்கை கூட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸோட அதிகமா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் ஒரு 2% ஏறி 4,462 crores இருக்குங்க. ரெவன்யூ ஒரு 12% பக்கமா ஏறி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி வந்து செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹3.65 ஒரு ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் November 26, 2025. PFCயை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்டுக்காக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. PFCயை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ரேலி ஆகி இப்போ கொஞ்சம் கீழே வந்து அப்படியே சைட் வைஸ்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நான் இன்னும் கீழே வரும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரேலியான ஸ்டாக்கே ரிஸ்க் தான். ஸோ டிவிடெண்ட்டுக்காக உள்ள போறதுக்கு பதிலாக நல்லா கீழே வந்ததுக்கு அப்புறம் நல்ல வேல்யூவேஷன்ல உள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈல்டு நல்லா கிடைக்குங்க. அது PFCக்கு மட்டும் இல்லைங்க, RECயா இருக்கட்டும் இல்லை எந்த ஸ்டாக்கா இருக்கட்டும், இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அமெரிக்கன் இன்ஜின் மேனுஃபேக்சரர் ஜெனரல் எலக்ட்ரிக்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அக்ரிமெண்ட் சொல்லுது அப்படின்னா 113 இன்ஜின்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கான இன்ஜின்ஸ் வந்து HAL வாங்குற மாதிரி தெரியுதுங்க. ஸோ இன்ஜின் மட்டும் வாங்கல, சப்போர்ட் பேக்கேஜும் சேர்த்து உள்ள வருதுங்க இந்த அக்ரிமெண்ட்ல. இதை எங்க யூஸ் பண்ண போறாங்க இந்த இன்ஜின்ஸை அப்படின்னா தேஜாஸ் MK1A ஜெட்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இன்ஜின்ஸ் HALக்கு எப்போ வரும் அப்படின்னா 2027க்கு மேல 2032க்குள்ள இன்ஜின்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா HAL ஒரு 37 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஜெனரல் எலக்ட்ரிக்கோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா அது 40 டைம்ஸ் இருக்கும் US மார்க்கெட்ல. அடுத்து கோல் இண்டியா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து தாமோதர் வேலி கார்பரேஷன் கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட் வந்து பில்ட் பண்றதுக்குங்க. ஜார்க்கண்ட்ல கெப்பாசிட்டி வந்து ஒரு 1600 மெகாவாட். ஸோ இந்த டீலோட ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 21,000 crore. ஸோ கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து BHEL எடுத்துக்கிட்டோம்னா NTPC இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. NTPC இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்டா தான் இருக்கும். ஸோ ஒடிசால ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் 800 மெகாவாட் கெப்பாசிட்டியில ரெடி பண்றாங்க இல்லையா, அதற்கான ஆர்டர்ஸ் மாதிரி தெரியுதுங்க. ஆர்டரோட ஒர்த் எவ்வளவுனா 6,650 crores. அடுத்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு 18,000 crore பைபேக் பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா கம்பெனி சொல்லியிருக்காங்க November 14, 2025. இன்ஃபோசிஸ் பைபேக்கை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாருங்க. ஸோ கம்பெனி TDS பிடிச்சிட்டு உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நான் முற்காலங்களில் பைபேக் அப்ளை பண்ணது வந்து 2018-19 கிரானியூல்ஸ். அப்போ எல்லாம் ஃபுல் அமௌண்ட் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நான் பைபேக் அப்ளை பண்றதே இல்லை. நம்ம ஷேர்ஸ் வந்து எதுக்கு வாங்குறோம், நம்மளே வச்சுக்கணும் தான் வாங்குறோம். நான் எதுக்கு பைபேக் அப்ளை பண்ண போறேன்? இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இந்த டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா TDS எடுப்பாங்க கம்பெனி. அது போக உங்களுக்கு பைபேக் நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வருது இல்லையா, ஃபுல் அமௌண்ட்டுக்கு உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாபு கீழே அந்த அமௌண்ட்டை சேர்த்து உங்க டாக்ஸ் ஸ்லாப் எவ்வளவோ அந்த ரேட்ல நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி தெரியுதுங்க. இதுல என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா நம்ம இன்ஃபோசிஸ் ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க. அதை வந்து கேபிட்டல் லாஸா எடுத்து உங்களுடைய கேபிட்டல் கெயின் கூட அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அடுத்த வருஷம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 8 இயர்ஸ்க்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் பார்த்தேன். நான் பெரும்பாலும் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது, படிச்சதோட சரி. நான் பைபேக் அப்ளை பண்றதே இல்லை. அடுத்து பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க, KTM ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்கு கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா கம்பெனி செலவுகளை குறைக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஜாப் கட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் கம்பெனியோடைய Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா சூப்பரா இருக்குங்க. ஹையஸ்ட் எவர் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 24% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல.
ரெவன்யூ ஒரு 14% ஏறி இருக்குங்க. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ 35% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல, 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ். தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ சைடும் சரி வால்யூம் சைடும் சரி ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. வேல்யூவேஷன்ஸ் ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம கீழே வந்தால் பார்க்கலாம், 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வந்தால் நம்ம பார்க்கலாம். அடுத்து நால்கோ நிறுவனத்தினுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு 37% ஏறி இருக்குங்க. ரெவன்யூ ஒரு 7.2% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் அப்படின்ற மேனிக்கு. தென் செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நால்கோவுடைய டோட்டல் ரெவன்யூல 50% ஆஃப் ரெவன்யூ யார் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா அலுமினியம் தாங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அலுமினியம் செக்மெண்ட் வந்து 6% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு growth. தென் கெமிக்கல் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா 7.7% க்ரோ ஆயிருக்குங்க ரெவன்யூ. என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்டிக் சோடா, தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைப்போக்ளோரைட், இதெல்லாம் வந்து அவங்க கெமிக்கல் செக்மெண்ட்டுக்கு கீழே வருது. தென் முதலீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 30,000 கோடி அடுத்த 5 வருஷத்துல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுல 18,000 கோடி வந்து ஸ்மெல்டர் பிளான்ட்டுக்கு, தென் ஒரு 12,000 கோடி வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரால் தென் டாடா கெமிக்கல்ஸ், இந்த நிறுவனத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன குழப்பம் அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ்க்கு வந்து நீங்க பி அதிகமா இருக்கு, பிரைஸ் டு புக் வந்து 1க்கு கீழே இருக்கு. பட் கேஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் அதிகமா இருக்கு, பிஇ கம்மியா இருக்கு. இதை எப்படி கார்லேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நண்பர் ஹமீத் அவர்களும் இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தாங்க. ஸோ டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரீசெண்ட் குவார்ட்டர்ஸ்ல குறைஞ்சிருக்குங்க. பட் டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸா கிடைக்கிறப்ப எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேங்க. அவ்வளவுதான். பெரும்பாலும் புக் வேல்யூ பிரைஸ் டு புக் பாக்குறது எதுக்கு அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் லோன் கம்பெனிஸ், இதுக்கு தான் பார்ப்போம். ஏன் பார்ப்போம் அப்படின்னா அந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்குற நிறுவனங்கள்ங்க. அதனால நம்ம புக் வேல்யூவை பார்ப்போம். டாடா கெமிக்கல்ஸ்ல புக் வேல்யூ பார்க்க தேவையில்லை அப்படின்னாலும் புக் வேல்யூலே கிடைக்கிறது நமக்கு அட்வான்டேஜ் தான். கேஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வேல்யூவேஷன், பிரைஸ் ஏர்னிங்ஸ் ஒரு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்ஸும் காட்டுறாங்க, ஸ்டெடி க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கேஸ்ட்ரால் வேணும்னாலும் சரி இல்லை டாடா கெமிக்கல்ஸ் வேணும்னாலும் சரி ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அது போக டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்றதுல அதர் அட்வான்டேஜஸும் இருக்குங்க. அதாவது டாடா கெமிக்கல்ஸ் வந்து டாடா சன்ஸ்ல ஒரு 2% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ புக் வேல்யூக்கு கீழே இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்ப அதை ஏன் விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியில ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. நான் வந்து என்ட்ரி கொடுத்தது 600, அது 1600 வரைக்கும் போச்சு. ஒரு 145% எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. நான் வந்து கொடுக்கல, வச்சிருந்தேன், அது கீழே இறங்கி வந்துருச்சு. இப்ப ப்ராஃபிட் எனக்கு போச்சு, 44% தான் எனக்கு ப்ராஃபிட் இருக்கு, இன்னும் கீழே வருமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா இதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஸோ இன்வெஸ்டர் எப்பொழுதுமே எதை பத்தி யோசிப்பாங்கன்னா லோயர் லெவல்ஸ்ல அந்த ஷேர் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு லெவலை செட் பண்ணி வச்சுக்கோங்க. 600ல போட்டோம், 1600 வந்துருச்சு, போதும் அப்படின்னு எப்ப தோணுதோ அப்ப ப்ராஃபிட்டை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு நீங்க போட்ட பணத்தை வெளில எடுத்துக்கிறது சிறந்ததுங்க. ஏன் அப்படின்னா அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜிகா ஃபேக்டரி ஒன்று ரெடி பண்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுல இருந்து அவுட்புட், ஃபுல் அவுட்புட் வெளில வர்றதுக்கு ஃபினான்ஷியல் 30-31க்கு மேல ஆகும். இன்னொரு 5 or 6 years ஆகும். ஸோ நம்ம புதிய உச்சத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நீண்ட ஆண்டுகள் ஆகுங்க. அடுத்து நம்ம பங்குகள் பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப இது ஓவர் வேல்யூடு, அண்டர் வேல்யூட், காஸ்ட்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த ஸ்ட்ராட்டஜியை மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்குறப்பையும் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாருங்க. ஒரு சில காய்கறிகள் சொல்லியிருக்கிறாரு, அதாவது பீன்ஸு, கொத்தவரங்காய், காலிஃப்ளவரு, அவரைக்காய், இதெல்லாம் கன்சிடர் பண்றப்ப எனக்கு கொத்தவரங்காய் அண்டர் வேல்யூடா தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. டு பி ஃப்ராங்க், கொத்தவரங்காய் உண்மையிலேயே சீப் தாங்க, அண்டர் வேல்யூடு தான், வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்ம இந்தியா வந்து இஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கொத்தவரங்காய் டு யூஎஸ்ங்க. ட்ரைடு ஃபார்ம்லையும் அனுப்புறோம். ஸோ அதுல மெடிசின்ஸ் ஏதோ ரெடி பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், வெரி குட் ஃபார் ஹெல்த். அடுத்து ஸ்வராஜ் இன்ஜின் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. ஒரு 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீங்க. பட் லாஸ்ட் 1 year எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயர் டு டேட்ல ஒரு 30% ரேலி ஆயிருக்கும். எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா உள்ள வந்திருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த டெட் ஃப்ரீ ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்து எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேலி ஆயிடுச்சு, வெயிட் பண்ணலாம். அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாருங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் காஸ்ட்லி தாங்க, 57 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்.
ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் பத்தி எழுதியிருக்கிறாருங்க ஒரு நண்பர். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும், டெட் ஃப்ரீ தான். பட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 80% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை குறைக்கணும், 75க்கு கீழே குறைக்கணும். டெட்லைன் என்னைக்குன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ குறைச்சாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓப்பன் மார்க்கெட்ல கொடுத்தாங்கன்னா தென் ஸ்மால் கேப் பிஸ்னஸ். ஸோ 30 டைம்ஸ் அப்படின்றது எனக்கு காஸ்ட்லி தான். அடுத்து பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனி காஸ்ட்லி அப்படின்றது ஒரு பக்கெட்டுங்க. கம்பெனியோட ரெவன்யூ growth அப்படின்னு பார்த்தோம்னா 2022ல இருந்து தொடர்ந்து ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமா இறங்குற மாதிரி தெரியுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் உள்ளதா காட்டல, ஷேர் பிரைஸ் ஒரு 30%க்கு மேல அடிச்சிருக்காங்க லாஸ்ட் 1 இயர்ல மட்டும். ஸோ உங்களுக்கு பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற ஃபின் பைப்பை பார்க்கலாம், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பார்க்கலாம், டெட் ஃப்ரீ கம்பெனி. அடுத்து ஒரு நண்பர் வந்து சிஎம்எஸ் இன்ஃபோ பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் கம்பெனியை பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க, பிளஸ் நீங்க வந்து அதை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து அந்த கம்பெனியை பாக்குறது இல்லைங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுவேன், பட் நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்ப பெரும்பாலும் கேஷ் பேமெண்ட்ஸ் அப்படின்றது குறைஞ்சிருச்சுங்க. யூபிஐ அப்படின்றது தொடர்ந்து அதிகமாயிட்டே இருக்கு. இன்னுமே யூபிஐ பெனட்ரேட் ஆக வேண்டிய தூரம் இருக்குங்க. அடுத்த ஸ்டேஜ் எங்க போகும் அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு தான் போகும். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்றது எக்ஸ்ட்ரா மணி கிடையாதுங்க, பேமெண்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் கிரெடிட் கார்டு. இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் யூபிஐ யூஸ் பண்றது இல்லைங்க. எங்கெங்க எல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கோ கிரெடிட் கார்டு தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இப்ப ஈவன் ரோட்டுக்கு பக்கத்துல ஏதாவது இளநீ கடை போட்டிருக்காங்க அப்படின்னா ரோட்டோரத்துல அங்கேயே யூபிஐ பேமெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டி வந்துருச்சுங்க. ஸோ ஃபியூச்சர்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையுமே வந்துடும். இப்ப சிஎம்எஸ் இன்ஃபோக்குள்ள போவோம். கம்பெனியோட எய்ம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல நாங்க வந்து ஒரு 75,000 ஏடிஎம்ஸ் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்னும் பெனட்ரேட் ஆக வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்க. நான் வந்து ஸ்கோப் இல்லைன்னு சொல்லலை, இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. தென் கம்பெனியுடைய சர்வீஸ் ரெவன்யூ growthன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26க்கு 8% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபினான்ஷியல் 27ல இந்த சர்வீஸ் ரெவன்யூ growth அப்படின்றது 15 to 19% இருக்கும் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அது பார்த்தாதான் தெரியும். இது போக Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19% விழுந்திருக்கு, ரெவன்யூ 3% இறங்கியிருக்குங்க. ஸோ சிஎம்எஸ் இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஃபியூச்சர்ல டெக்னாலஜி தொடர்ந்து மாறுறப்ப அவங்களுக்கு வேலை என்ன ஆகும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விங்க. அது போக கம்பெனி வந்து டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்கள்ட்ட ஹக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட்டு. அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் அப்படின்றது கேஷ் மேனேஜ்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் தான். ஸோ சிஎம்எஸ் இன்ஃபோ பற்றி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டேங்க. இது போக முடிவுகள் நீங்கள் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.